ஷபா கணக்கு வழக்கு இல்லாமல் மோசமாகி போய் நாசமாகி பூமியை அழித்து பூரா 2ஆம் நம்பராக விட்டு இந்த 40-50 வருஷம் உலக நாடு கையை குலுக்கி டெல்லியிலேருந்து கையை அவன் பிரதமர் மோடி போய் குலுக்கி அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சின்னக்காரன் கை சின்னக்காரன் அவன் குலுக்கி மாற்றி பிஜே எல்லா கலையும் ஆக்கங்கட்ட குலுக்கி தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் இங்கிட்ட அவன் குலுக்குதோம்னு இவனுக்கு இங்கிட்டு குலுக்கி அங்கிட்டு குலுக்கி கடைசி பூமி நிலப்பரப்பை அழித்து நிற்கி கோர்ட்டில் இவனோட சேட்டை பண்ண கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு வழக்கு இல்லாமல் ஏறி போய் நிற்கி. அப்போ இதுக்கு தக்க தண்டனை யார்ப்பா எடுக்கிறது? 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டு. இப்போ ஆட்ட குடல் வெளியே வரணும். மானிட பேருக்கு குடல் நாக்கு மூளை எல்லாமே இப்போ கூடு மாதிரி தான் இருக்கான், உள்ளே மாட்டணும். இப்போ மாட்டுற கணக்கு இப்போ தோண்டி எடுக்கணும்ல. 5 வருஷமாக ஆண்டு நச்சு வச்சுருக்கான். இப்போ நம்ம கைலாசத்தில் உட்கார்ந்த அப்புறம் 5 வருஷத்தில் பயங்கரமாக நப்பு. அதுக்கு முன்னாடி அதிமுக பயங்கரமான நப்பு. அதுக்கு முன்னாடி அதிமுக பயங்கரமான நப்பு நக்கி நாசம் பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி அதிமுக நக்கி நாசமாக ஆக்கி விட்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடி திமுக நாசமாக நக்கி பூரா பூமியை பாழாக்கி எளிய மக்களை துன்புறுத்தி பாடாப்படுத்தி கொண்டிருக்கான். பூரா ஆட்சியில் உட்காந்து அரசுன்னு கொடியை தூக்கி உட்காந்து ஒவ்வொரு ஆட்சியில் உட்காந்த பூரா எத்தனை பேரை கொண்டே போட்டு கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறி தண்டனை கொடுக்க முடியாமல் நிலைமையில் நிற்கி இந்த மொட்டையம் பேப்பர் செத்த பேய் பேப்பர் வச்சு விளையாட்டாக நடந்து கொண்டே இருக்கிற முக்கால் சத்தியம் எல்லாம் கேட்டுக்கோங்கடா. அரசியல்வாதி டெல்லி தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநிலம் இப்போ குடுப்புல கொண்ட நரம்பு எடுப்பான். கணக்கு போட்டாச்சு, ஈஸ்வரனால தான் எடுக்க முடியும். எப்பா யமதர்ம கணக்கப்பா விஷ்ணு பிரமா சிவன் எல்லாமே சிவன் கையில் நம்ம எல்லாமே ஒப்படைச்சாச்சு. எல்லா கணக்கு நம்ம இப்போ ஆட்டா முடிக்க அவனுக்கு கொலை எடுத்து வெளியே விட்டுக்கிட்டே இருக்கணும். கொலை நடுங்கணும்ல. இவனை பிடிக்கணும். அது இராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படை வந்தால் தான் இந்த கேஸ் கட்ட நீதிமன்ற கோர்ட்டில் இருக்கிறத வெளியே தோண்டி எடுக்க முடியும். பிடிச்சி உள்ளதுக்கு போகணுமே. இது இவன் வச்சு நியமித்ததெல்லாம் கணக்கு முடியாது, நடக்காது. ரைட்டாக கணக்காக வரும், வராதில்ல கணக்கு வரும். முற்றுப்புள்ளி அங்கே டெல்லியில் எடுத்துக்கிட்டு இருக்கான். அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் அவன் இராணுவ பட வீரர்கள் எல்லாமே அவங்க உள்ள கணக்கு வழக்கில் ஏற்கனவே கோர்ட்டில் இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு வழக்கு இல்லாமல் பூரா ஊழல் பண்ணால் இராணுவ வானரப்படை வச்சு தூக்கி போடணும்னு உள்ளே இருக்குது. பிறகு அடுத்து ரொம்ப சேட்டை பண்ணி வச்சுருப்பான். 2ஆம் நம்பர் வியாபாரம் எல்லாமே கணக்கு வழக்கு ஏகப்பட்ட கணக்கு உள்ளே நிற்கி அது எடுக்க முடியாமல் கிடக்கு. இப்போ எடுக்கிறது யார்? அடி கொடுக்கறது யார்? குடுப்பு கொண்ட நரம்பு எடுக்கிறது யார்? அதுதான் முற்றுப்புள்ளி. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. ஆட்டி விடப்பா, குடும்பமே ஆட்டி விடணும். பூரா தின்னு கொளுத்து மப்பேறி போய் 2 காலை 2 விளந்து கிஸ்ஸு குடிச்சு இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்போ ஒரு 30 வருஷமாக லவ் கேட்ஸ் போகுது. லவ் கேட்ஸில் கிஸ்ஸுமா இப்போ உள்ள வாலிப பையங்க வாலிப பிள்ளை என்ன நல்லா கிஸ்ஸு அடிக்கானே நல்லா அந்த மாதிரி கிஸ்ஸு அரசியல்வாதி கிஸ்ஸு அடித்து முத்தம் கொடுத்து காலை 2 பிளந்து அழகாக ஓட்டி கொண்டு போகிறான். இப்போ உள்ள ஜென்ரேஷன் கணக்கு நம்ம கணக்கு 8 7 ஓலச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன் கணக்கு. இந்த ஜென்ரேஷன் கணக்கில் உள்ள தூக்கி போடணும்ல முக்கால் சத்தியம்பா.